வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பும்ராவோட இன்ஜுரி இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து வருஷம் நடந்திருக்கு. ஸோ அதன் விளைவே இப்போ நம்மளுடைய பும்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதிர ஓடி சீரியஸ்லேருந்து வெளியேறி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் டவுட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய பும்ரா வந்து டேரெக்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளே பும்ராவை கொண்டு வரதை விட இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட அந்த ஒரு சீரியஸில் வந்துட்டு ஒரு மேட்ச் பும்ரா விளையாட வச்சு ஸோ அவருடைய இஷ்யூஸை வந்துட்டு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு ஏற்ற மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அங்கே அவருடைய கம்பேக்கை ப்ரூவ் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பும்ரா வந்துட்டு செகண்ட் ஓடிஐ மேட்ச் வந்துட்டு விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே நேரம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நியூசிலாந்து சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் பும்ராவோட இன்ஜுரி ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது. ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரியஸ் எல்லாம் விளையாட முடியுமா அப்படிங்கிறத தாண்டி அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளையாட மாட்டாரா அப்படிங்கிற விஷயமே இங்கே நாங்கள் வந்து டெஸ்ட் எடுத்திருக்கோம், அதோட ரிப்போர்ட்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் சப்மிட் பண்ணிட்டாங்க. நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் அதை எவாலுவேட் பண்ணிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ பும்ராவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட அந்த ஒரு ஓடிஐ சீரியஸில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பும்ரா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல்ல ஓடிஐ சீரியஸில் கிடையாது. ஸோ அவர் வந்து விளையாட மாட்டார். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பேக் இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் தீவிரம் அடைஞ்சிட்டே இருக்கு. ஸோ க்யூர் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி ஸோ அவர் ஏதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா ஸோ இன்ஜுரி வந்து அவர் 2 ஸ்டெப் பின்னாடி இழுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு. ஸோ அதனால ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றதுமே ஸ்டில் வந்து இன்கன்சிடரேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு பும்ரா விளையாடுற அளவுக்கு வந்துட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான பிளேயராக நம்ம வந்துட்டு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்துட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி இருக்காங்க. பட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பும்ராக்கு எகென்ஸ்டா திரும்பிட்டு இருக்குது. ஸோ டோட்டலி வந்து இப்போ அவருடைய இன்ஜுரி அப்டேட்ல ஒன்றுன்னா சொல்றேன். ஸோ அவருக்கு வந்துட்டு பேக் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் வந்துட்டு 1.5 வருஷம் வெளியே இருந்தார், ஒரு ஃபுல் சீசன் ஐபிஎல் மிஸ் பண்ணாரு. ஸோ இப்போ அந்த பேக் இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்த அவங்க டீமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பும்ரா கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிஜிடியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டா வரப்போற மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணணும் அப்படிங்கிற மஸ்ட் வின் சுச்சுவேஷன்ல தான் பிஜிடி ஆரம்பிச்சது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பும்ராவோட கேப்டன்சியில் வேற லெவலில் வின்னோட தான் அந்த சீரீஸ் ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மஸ்ட் வின் கேம் அப்படின்னு சொல்லியே பும்ராவை ப்ரெஷர் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து கொண்டு போய் இப்போ அவர் இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அந்த பிஜிடி சீரியஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கட்டத்தில் அவரே வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டுருங்கடா சாமி அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் அவருக்கு அந்த பேக் இன்ஜுரி மீண்டும் வந்துட்டு அந்த இடத்துல வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி டோர்னமெண்ட் வேறு வருது, இப்போ போனால் தான் வந்துட்டு நம்மளால் அங்கே வந்துட்டு அந்த இன்ஜுரியை வந்து பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அப்போ கூட அவரை வந்து அலோவ் பண்ணல, சீரியஸ் முடிச்சுட்டு தான் போகணுங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் இருக்க வச்சு ஓரளவுக்கு ஒரு மினிமம் ஒர்க் லோட் அப்படிங்கிற விஷயத்தில் வச்சு தான் அவர் அனுப்புனாங்க. இந்த டைம்லேயே அந்த இன்ஜுரி வந்து ஒர்சன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த நியூசிலாந்து சைடோட அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்றது. ஸோ இப்போ பும்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த அளவுக்கு வந்து வைக்கிறாங்கன்னா ஏன்னா ஒரு பிரைமரி பவுலர் அப்படிங்கிற ஒரு லெவலில் வச்சிருக்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணதுனால தான் ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய ஃபார்ம் அண்ட் ரிதம்குள்ளே வந்து பவுலிங் போட முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஓடி சீரியஸ் அவர் விளாண்டுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 100% ஃபிட் ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இப்போ அந்த ஓடி சீரீஸே அவர் வந்துட்டு ஒரு பால் கூட பவுல் பண்ணக்கூடாதுங்கிற லெவலில் இருக்கும்போது அவர் ஃபுல் ஃபிட்னஸை வந்து ரீகெயின் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் வருண் சக்கரவர்த்தியை இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ரேடருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கிலாந்துக்கு எதிரான அந்த ஒரு ஓடிஐ ஸ்குவாட்லையும் வருண் சக்கரவர்த்தி ஆட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு இருக்கு. ஸோ அவர் ஆட் ஆகிட்டு இவரை அங்கே வந்துட்டு டீம் கூட ஜாயின் பண்ணிட்டார் நாக்பூர்லிங்கிற மாதிரியும் அப்டேட் வந்துருச்சு. ஸோ அதனால் பும்ரா ரூல்ட் அவுட் ஆனது அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வருண் சக்கரவர்த்தி ஜாயின் பண்ணதும் கன்ஃபார்ம் ஆனதுனால ஸோ பும்ரா சிடி 2025 மிஸ் பண்ணுவாருங்கிற விஷயத்தையும் அஃபிஷியல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.